வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வத்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த வத்த குழம்புக்கு நான் சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மணத்தக்காளி வத்தல் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இந்த வத்த குழம்புல எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் வெந்தயம் சேர்க்குறோம். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சுண்ட வத்தல் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் இது கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் இந்த வத்தலும் இதில் ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. அதே சமயம் இந்த மசாலாலாம் கரிஞ்சிடக்கூடாது. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் அது சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா கெட்டி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷத்தில் இது நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இந்த சுண்ட வத்தல் ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு வத்தல் கூட சேர்த்துக்கலாம். அப்படி ரொம்ப உங்களுக்கு கசப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வந்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான வத்த குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டாவே ரொம்ப சுவையாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.